தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நீலகிரி தொட்டபெட்டா அழகை காண குவிந்த மக்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதியை தொடர்ந்து தொட்டபெட்டாவின் அழகை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமாகும். இங்கு இதமான காலநிலையை அனுபவிக்க உள்ளூர் மட்டுமின்றி சமவெளி பிரதேசங்களில் இருந்து அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள படகு இல்லம், அரசு தாவரவியல் பூங்கா, பைக்காரா நீர்வீழ்ச்சி, தேயிலை பூங்கா, கோடநாடு காட்சி முனை, குன்னூர் சிம்சு பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றன. மேலும் கடந்த 6 நாட்களாக தொட்டபெட்டா காட்சி முனை பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்ட வனத்துறையினர் இன்று சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா காட்சி முனை பகுதிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் தொட்டபெட்டா காட்சி முனையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறும் தொட்டபெட்டா சிகரத்தில் இருந்து கேத்தி பள்ளத்தாக்கு, குன்னூர் மற்றும் வெல்லிங்டன் காட்சி முனை, உதகை நகர காட்சி முனை, சமவெளி பகுதியான மேட்டுப்பாளையம், கோவை காட்சிகளையும், முக்குருத்தி சிகரம், கர்நாடக மாநில எல்லைப் பகுதிகளை கண்டு ரசித்தும் குடும்பங்களுடன் புகைப்படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதமான காலநிலையை அனுபவித்து வருகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.